शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। यस्संसां ऋषभो विश्वरूपः छन्दोद्योद्यमपदा सम्बभूव அந்த அனுவாதம் பார்த்துருக்கோம். இதுல மேதாராமனுக்கு ஜபார்த்தம் மந்திராகன்றதாக பேசி பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது ஆவகந்தி விதன்வானால பாஷ்யம் பார்த்துருக்கோம். பாஷ்யத்தை சுத்தமா சொல்லிட்டு வார்த்தைகள் சொல்றாரு. ஆவகந்தின்னா ஆணையந்தின்னு அர்த்தம் கொண்டு விதன்வானா விஸ்தாரயந்தி, நமக்கு நல்ல விஸ்தாரமா கொண்டு தரக்கூடியது. சீரம் குர்வானா சீரம் ஆத்மனக, குர்வானா சீரம்னு சேர்த்து படிக்கணும். அச்சீரம் அது அச்சிரம், அச்சிரம் தீர்க்கம். சாதாரண அச்சிரம்னு சொல்லணும். சிரம்னா ரொம்ப நாள் கழித்து, அச்சிரம்னா சீக்கிரமாக. அச்சிரம்ன்றதான் வேதத்துல சாந்தசம் தீர்க்கம். நம்ம லோகத்துல பிரயோகம் பண்ணும்போது அச்சிரம்னு சொல்லுவோம், வேதம் அச்சீரம்னு சொல்லுவோம். நிர்வர்த்தயமானா குர்வானா சீரம் ஆத்மனக. எவைகளை கொண்டு தரணும்? இப்ப இதெல்லாம் யாரை கேட்கிறோம் அப்படின்னா ஓங்காரமான பிரம்மத்தை கேட்கிறோம். பிரம்மத்தை தான் இங்க உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஓங்காரமான பிரம்மத்தை எடுத்த இதை பிரார்த்தனை பண்றோம். முதல்ல எப்படி பிரார்த்தனை பண்ணோம்னா எஸ்தான்ற மந்திரத்தை சொல்லி ஜபத்தினால மேதாசக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணியாச்சு. இப்போ ஆவகந்தி விதன்வானான்ற மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ண போறோம். அந்த ஹோமத்தினால இந்த செல்வங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறோம். குர்வானா சீரம் ஆத்மனா வாசாம்சி, அதாவது ஆவகந்தி விதன்வானா குர்வானா சீரம் ஆத்மனா, இவைகள் எங்களுக்கு சேரட்டும், வேகமாக சேரட்டும்னு பிரார்த்தனை. எவைகள்? வாசாம்சி வஸ்திரங்கள், மம எனக்கு, காவச்ச மாடு, இவைகள்லாம். அன்னபானேக்கு சர்வதா, அன்னம் பானம் எப்பவுமே இப்ப தேவையான அளவுக்கு பானமோ இவைகள் நமக்கு சேர வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம். அன்னபானேக்கு சர்வதா, இவைகளை எப்போ பிரார்த்தனை பண்ணோம்னா சதோமே ஸ்ரீயமாவக, அதன் பிறகு எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு வேதங்களை கற்றுக்கொள்ளு. இங்க தத்தோமே ஸ்ரீயமாவகன்றதுக்கு பாஷ்யக்காரர் என்ன பண்றாரு? மேதாசக்தி முதல்ல கேட்கணுமோ இல்லையோ, அந்த மேதாசக்திக்கு அப்புறம் அந்த நமக்கு என்ன கொடுத்த அன்னபானேது சர்வதா ஏவமாவீனி குர்வானா ஸ்ரீயா தாம் ததக மேதா நிர்வர்த்தனாது பரம் ஆவக ஆணைய, எனக்கு நல்ல புத்தியை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. ஏன் அப்படி பிரார்த்தனை பண்ணணும்? ரெண்டு ஒன்னா வந்தா என்ன இப்போ அப்படின்னா அமேதசோகி ஸ்ரீ அனஸ்தாயைவ விதி. இது பாஷ்யத்துல நம்ம அவசியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான பாஷ்ய பந்தி. அமேதசோகி ஸ்ரீ அனஸ்தாயைவ, மேதஸ் அந்த மேதாசக்தி இல்லாத. இங்க மேதாசக்தினா வெறுமனு ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. வேதத்துல நம்ம என்ன படிச்சோமோ அந்த சொன்ன தர்மத்தை ஞாபகம் வச்சுக்காம ஏதோ படிச்சா மறந்து போச்சுன்னு இல்லாம அந்த தர்மத்தை ஞாபகம் வச்சுன்னு அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி இல்லாதவனுக்கு செல்வம் வந்ததுன்னா அனர்த்தாயைவ, அது அனர்த்த தான் கொடுக்கும். அர்த்தம் அனர்த்தம் பாவைய நித்தியம் ஆச்சரிய சொன்னாரோ இல்லையோ, அது இங்க இருந்துதான். அமேதசோகி ஸ்ரீ அனர்த்தாயைவ இது. இப்போ யாருக்கு அது அனர்த்தத்தை கொடுக்கும்? செல்வம் இல்லாதவனுக்கு, அறிவில்லாதவனுக்கு பணம் இருந்ததுன்னா அது அவனுக்கு அனர்த்தத்தை கொடுக்கும். அப்படின்னா அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுக்கு சூழ்நிலை எல்லா லோகத்துக்கே அது அனர்த்தத்தை கொடுக்கும். யாருக்கிட்ட தர்ம ஞானம் இல்லையோ அவனுக்கு செல்வம் இருந்ததுன்னா அது லோகத்துக்கே அனர்த்தமா முடியும்ன்றத பார்த்துக்கணும். அப்படிதான் கேட்க. அந்த ஸ்ரீ எப்பேற்பட்டதுன்னா லோமசாம் பசுதஸ்தக ஸ்வாஹா. இதுக்கு மேல இந்த ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்றதுனால இதெல்லாம் ஹோம மந்திரங்கள்னு தெரியாது. அந்த ஹோமத்துக்கு பிரயோகம்னு சொல்லியிருக்கு. இந்த சாந்தி ரத்னாகரம்ன்ற கிரந்தத்துல இந்த ஆவகந்தி ஹோமத்தை எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அன்னபூர்ணா பவானி தேவதையை அழைச்சிட்டு அந்த ஹோமத்தை பண்றது உண்டு. அது தினமுமே சாதாரணமா ஸ்மார்ட் அக்னி தான் இருக்கு, லௌகிக அக்னி தான். அது தினமுமே பண்றவாடும் நான் அமேத சோகி ஸ்ரீ அகத்தாயைவ. ஸ்ரேயான் எப்படிப்பட்டது அப்படின்னா லோமசாம் பசுதஸ்தக ஸ்வாஹா. இங்க ஸ்வாஹான்றது விட்டுருவோம், இது ஹோமத்துக்காகன்றது.
இந்த செல்வம் நமக்கு எப்படி வரணும்னா லோமசான் பசுது சக. லோமம்னா ரோமம், அந்த ரோமங்களோட கூடினதான ஆடு மாடு இவைகள் வேணும். அதான் ஆடு மாடு வேணும்னு கேட்டா போறது, அதுக்கு நிறைய முடி இருக்கணும்னு எதுக்காக கேட்கணும் அப்படின்னா, ஆடு மாடு நிறைய முடி இருக்குன்னா புஷ்டியானது, ஏதோ நோஞ்சானா இல்லாம நல்ல புஷ்டியான ஆடு மாடுகள் வேணும். லோமசான் பசுது சக ஸ்வாஹா. ஆ மாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா. இங்க ஒன்று பார்க்கணும், வியாக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் உபசர்கா கிரியா யோகேன்னு சொல்லிட்டு அந்த உபசர்க்கங்களுக்கு தாத்துவோட சேர்ந்துதான் வரணும். இங்க ஆ யந்து, யந்துனா அடையட்டும்னு அர்த்தம். எத பிரார்த்தனை யந்து ஆயாந்து அப்படின்னு சொல்லணும். இந்த மாம்ன்றது மா என்னைன்றதுக்கு மாம், அகம் சப்தத்துக்கு தித்தியா இருக்குன்னா மாம், அது மான்னு சொல்றது உண்டு. மாம் ஆயந்து அப்படி ஆயந்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இந்த உபசர்க்கத்தை தனியா கொண்டு போய் போடுது. எல்லா இடத்துலையும் வருது. எதிர்வேதத்துல மட்டும் இந்த மாதிரி உபசர்க்கம் தனியா பிரதே பிரவீமி கருமேனு குருவத அப்படின்ட்டு கடோபனிஷத்துலையும் பார்த்துருக்கோம். தே பிரபிரவீமி அப்படின்னு சொல்றதுக்கு பிர தே பிரவீமி அப்படின்னு வருங்க. அது போல ஆயாந்து ஆயந்து மா. இது ஒரு வேடிக்கையா இருக்கு. ஆமாயந்து பிரம்மச்சாரின்னு இருக்கிறது இல்லையோ, இந்த நம்ம ஊர்ல வேதாத்தியானம் என்றாலே வைதிகள் எல்லாம் இருக்காது இல்லையோ, அவளுக்கு தனி பரிபாஷை இருக்கு. அந்தந்த தொழில இருக்கிறவளுக்கு சில அந்த பரிகாசமான வார்த்தைகள் நான் சொல்லும். அவ என்ன பண்ணா ஆமாயந்து வந்தான் அப்படின்னா, ஆமாயந்து பிரம்மச்சாரின்றதுக்கு ஆமாயந்து. இன்னைக்கு போனே எத்தனை பேர் வந்திருந்தா அப்படின்னா எல்லாம் 4 ஆமாயந்து வேற யாரும் இல்லை அப்படின்னு. அது அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு பிரயோகம் இருக்கு. ஆமாயந்துன்னா பாடசாலையில படிக்கிறவருக்கு பிரம்மச்சாரிகள் ஆமாயந்துன்னு சொல்லுவாங்க. ஆமா மாம் ஆயந்து பிரம்மச்சாரினா என்ன, இந்த பிரம்மச்சாரிகள் அடையட்டும். என்ன கேட்டுன்னு வர திரும்ப சொல்ற, இந்த ஹோமம் பண்றதுனால இதுக்கு முன்னாடி மேதாசக்திக்காக நம்ம ஜபம் பண்ணணும். மேதாசக்தி வந்த பிறகு எனக்கு செல்வம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை. இந்த செல்வம் எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் சொல்ல போறாருங்க. எப்படிப்பட்ட செல்வம்னா, முதல்ல வாசாம்சி வஸ்திரம், இருக்கிறதுக்கு இடம், காவச்ச அன்னம் பானம், அதற்கு பிறகு இந்த இப்படிப்பட்டதான செல்வம் லோமசான் பசு நல்ல பசு ஆடு. அந்த காலத்துல செல்வம்னா அதுதான் செல்வம். இதுக்கு தவிர என்ன பிரம்மச்சாரிகள் சேரட்டும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இது வரைக்கும் ஒரு அத்தியனம் பண்ணியாச்சு. அத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் அத்தியனம் பண்ணி வச்சு என்ன பண்ணோம், ஒண்ணு கர்மானுஷ்டானம் பண்ணோம், அதுக்கப்புறம் அத்தியாபனம் பண்ணணும். தான் படிச்ச வித்தியை சொல்லி தரணும். அது ரொம்ப முக்கியமான கடமையா சொல்லியிருக்கு. வித்யாவை பிராமணம் உபஜகாம சேவதையே. வித்யா பிராமண அடைஞ்சிருக்கு, எதற்காக சேவதையே, அதை அவன் சேர்த்து வைக்கணும். யோகியாய சிஷ்யாய பிரதேயாய, இது ஆரம்பத்திலேயே பார்த்தோம். தியான ஸ்லோகம் படிக்கிற காலத்திலேயே யோக்கியமான சிஷ்யனுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்றத பார்க்கணும். அது இங்க கேட்கிறார். அதுவும் இல்லாம இந்த சுவாத்தியாய பிரவச்சனாபியாமா பிரமதிதவ்யம்ன்றது ஜாகிரதையா பண்ணணும். அந்த நம்ம படிக்கிறதையும் விடக்கூடாது, இன்னொருத்தருக்கு சொல்லி தரதையும் விடக்கூடாது. அது ஒரு கட்டளையாகவே தத்திதபக மேல வரப்போகுது. அதுக்கு பீஜமா இங்க பிரார்த்தனை பண்றார். பிரம்மச்சாரிகள் என்ன அடையட்டும் அப்படின்னு வேதத்துக்கு, வேதம் நமக்காக பிரார்த்தனை பண்றது. வேதம் பிரார்த்தனை பண்றதுன்னா அந்த வேத அத்தியனம் பண்றதுனால அதை படிக்கிறதுனால நம்மளும் பிரார்த்தனை பண்ணது போல. இது நமக்கு நித்திய விதி. எதிர்வேதிகளுக்கு ஸ்வசாகோபனிஷத் படிக்கிறதுன்றது நித்திய விதி. எல்லாருக்குமே ஸ்வசாகோபனிஷத், எதிர்வேதிகளுக்கு இந்த உபனிஷத் நித்திய விதி. அதனால நம்ம தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக பண்றோம்னா சொல்ல, மாம் பிரம்மச்சாரிணா ஆயந்து, என்னை பிரம்மச்சாரிகள் அடையட்டும். அது மட்டும் இல்ல, விமாயந்து பிரம்மச்சாரிண, அதே அர்த்தம். வி பிரம்மச்சாரிண வியந்து, வீணா விவித பிரம்மச்சாரிணன்னு அர்த்தம். இது ஆச்சாரியர் இது விமாயந்து சமாயந்து அப்படியே படிச்சு போயிட்டாருங்க. ஆனா அதுக்கு விஸ்தாரமா பாஷ்யம் பண்ணல. இது சாகாந்தரத்துல இருக்குன்ட்டு ஒரு பாட்டம் இருக்கு. அதான் இந்த சாக்கைக்கு சேர்ந்ததுல வேற சாக்கையில இருக்கிறது அத்தியன சம்பிரதாயத்துல இருக்குது. ஆனா பாஷ்ய கிரந்தங்கள்ல இந்த பிரதீகம் எடுத்திருக்கார். விஸ்தாரமா ஒன்னும் இது பண்ணல. இதுக்கு சாயன பாஷ்யத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இதுக்கு சாயன பாஷ்யமும் இருக்கே, எதிர்வேத முழுக்க பண்ணவர் அவர் அதுக்கும் பண்ணிருக்கார். அவரை வியந்துனா விவிதா பிரம்மச்சாரினா ஆயந்து, வீண் உபசர்க்கத்தினால விவிதத்துவம்னு எடுத்துருக்கார்.
விதவிதமான பிரம்மச்சாரிகள் நம்மளை சேரட்டும். என்ன அப்படின்னா, பசுகாமனையா இருக்கக்கூடியவனும், அதன் பிறகு சொர்க்க காமனையோடு இருக்கக்கூடியவன், பிரம்மலோக காமனையோடு இருக்கக்கூடியவன், மோட்சகாமி. இந்த நாலு விதமான ஆசைகளை கொண்ட பிரம்மச்சாரிகளும் என்னை அடையட்டும். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, பரிபூர்ணோகி ஆச்சாரியோ பவத்தின் முன்னாடி பார்த்தோம். இந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னா, எனக்கு இப்படிப்பட்ட சிஷ்யா வந்தாதான் நான் சேர்த்துப்பேன்ட்டு இல்லை, ரொம்ப இந்த லௌகிகமான பிரஜையோடவே இருந்துட்டு எனக்கு நிறைய காசு வேணும், பணம் வேணும், புகழ் வேணும்னா அவனுக்கு வேண்டியதை அவனுக்கு கொடுக்க வேண்டியது, அதன் மூலமா அவனை அடுத்த படிக்கு கொண்டு போகிறது. எனக்கு இந்த லோகம்லாம் சரிதான், நான் நிறைய சௌக்கியமா தான் இருக்கேன், எனக்கு அடுத்த பிரிவு நல்லா இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டே சரி, இல்ல நான் திரும்பியே வராது பிரம்மலோகத்துக்கு போனோன்னா அவனுக்கு ஒரு உபாசனை இவைகள் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு விரக்தனா இருந்து மோட்சகாமனா இருந்தா அவனுக்கும் வேண்டியது. அப்படிப்பட்ட எல்லாரும் வரட்டும், நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ஆனால் விமாயந்தூனா விவிதா பிரம்மச்சாரின ஆயாந்து பிரமாயந்து பிரகர்ஷேன, வரவாள்லாம் ஏனோ தானோன்னு இல்லாம நல்லா படிப்பை கிரகிக்கக்கூடியவாளா இருக்கட்டும். வரப்போற சிஷ்யனுக்காக குரு பிரார்த்தனை பண்றார். இந்த அவந்தி ஹோமம் என்ன பண்றது, குரு மேல ஒரு பாரத்தை ஏற்றி வைக்கிறது. அவரும் எனக்கு வரக்கூடிய சிஷ்யன் இப்படி இருக்கணும். ஆனால் நல்ல ஆச்சரியாளர் சிஷ்யனை பரீட்சை பண்ணி எடுத்துக்கிறதுன்றதை விட சிஷ்யனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கறது. தமாயந்து, இப்ப வர சிஷ்யன் வாத்தியாருக்கே வீட்டு வைக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்றது, ஆனால் தமத்தோடு கூடியவனா இருக்கணும், அதையும் போய் பிரார்த்தனை பண்ற. சமாயந்து, சமம், இதுவும் சாயன பாஷ்யத்துல விஸ்தாரமா சொல்லிட்டேன். சமாயந்து அப்படின்னா அவளுக்கு சமாதி குணம், நம்ம வேதாந்தத்துல சொன்ன சமாதி குணம் இல்லை, கொஞ்சம் சாந்தி இருக்கணும், எப்பவுமே புலன்களை திருப்திப்படுத்துறதுலே அந்த பால்ய சேஷ்டையெல்லாம் இருந்துட்டு எப்பவுமே விளையாட்டு இந்த போக்குவரத்துலயும் அவன் இருந்தானால் அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு பாடத்தை சரியா சொல்லித் தர முடியாதனால அந்த சிஷ்யன் கொஞ்சம் சம்மதமத்தோட, அதாவது வேத வித்தியை கிரகிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சம்மதமத்தோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. சமாயத்து பிரம்மச்சாரின சுவாகா. சரி, இத்தனை பிரம்மச்சாரிகளை வச்சு என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னா, யசோ ஜனே தானி சுவாகா. ஜனே ஜனபதே, ஜன சமூகத்தில் யசோ அசானி, நான் புகழ் பெற்றவனாக ஆவேன். யாருக்கிட்ட புகழ்? ஸ்ரேயான் வசியசோ தானி சுவாகா. ஸ்ரேயான் வசியசகன்னு சப்தம், அது இகாரம் லோகமாயிடுச்சு சாந்தசன். அதனால வசியசக, வசிப்பவர்கள் இந்த ஊர்ல இருக்கவாளுக்கு நடுவுல நான் சிறந்தவனாக இருக்கேன். இல்ல வசுமர், அதனால ஸ்ரேயா, யார் யாரெல்லாம் பணக்காரனா இருக்கோ அவள்ல நான் சிறந்தவனாக இருக்கேன். இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணார். எதுக்காக இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த செல்வம் இருந்தாதான் சித்த சுத்திக்காக என்னால கர்மா பண்ண முடியும். நமக்கு மனசுல இருக்கலாம் விவேகம் வைராகியம் சொல்லிட்டு தான் நம்ம இந்த வேதாந்தத்துக்கு வரோம். எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு வேதாந்தத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்ட்டு அவ தானே பரீட்சை பண்ணி பார்த்துக்க வேண்டியது. அப்ப இல்லைன்னா என்ன பண்றது? இப்படி இல்லைன்னா நம்ம மற்ற இடத்துல தேடி போவோம். பணம் வேணுமா, சரி இங்க போவோம், அங்க போ. புகழ் வேணும், 4 பேர் நம்மள பாக்குற மாதிரி என்ன கர்மா பண்ணா நம்மளுக்கு புகழ் வேணும், இப்படிலாம் போவோம். அதெல்லாம் வேண்டாம், நீ இது உபனிஷத் படிச்சுட்டே உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்கேயே வரும் அப்படின்னு நம்ம புத்தியை எங்கெங்க அலைய விடாம, ஆசை இருக்கா, தர்மா விருத்த காமோஸ்மின்னு பகவான் சொன்னாரோ இல்லையோ, அந்த தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசைகள். கீதையில பகவான் தர்மா விருத்த காமம், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசைன்னு எதை சொன்னாருன்னா இப்படிப்பட்ட ஆசைகள், அதாவது உபனிஷத்து மூலமா வேதத்து மூலமா சாதிச்சுக்க கூடியதான ஆசைகள் தான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாததான ஆசைகள். அந்த ஆசைகள் பண்ணலாம். என்ன அதே வேதம் தான் படிச்சுட்டு இருக்க போறோம், தினம் ஏதோ படிச்சுருக்கோம், கூட இதையும் சேர்த்து கேட்க போறோம். 4 அணுவாக்கம் ஒரு அணுவாக்கம் இங்க படிக்கும்போது சரி வரப்போகுது, நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கணுமே, நம்பி தானே பண்ண போறோம். இது நம்பி பண்ணிட்டே இருக்கும்போது மேல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மானா அதுலயும் நம்பிக்கை தானா வரதான் போகும். அதனால புத்தி இங்க செல்ல வேண்டாம், வைதிக மார்க்கத்திலேருந்து வெளியில போகக்கூடாதுன்றதுக்காக ஆசைகள் பூர்த்தியா அவனை விட்டு போகலைனாலும் அதுக்கான சாதனமும் இந்த உபனிஷத்திலேயே இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த உபாசனைகள்லாம் இங்க நடுவில் கொண்டு வந்து போட்டுருக்கு. அதனாலதான் உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதே நான் சொன்னேன், லௌகிக எண்ணல்களை நீக்கிறதும் உபனிஷத்தினுடைய ஒரு தாற்பயம் இருக்கு அப்படின்ட்டு. இது வரைக்கும் ஆச்சு. இப்ப இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டார். இப்ப பிரார்த்தனை பண்ணதுக்கு பலன் என்னன்னா, தம் துவா பகத் ரவிஷானி ஸ்வாகா, அதையும் இதே ஹோமத்திலே கேட்கணும்.
தம் அந்த பிரம்மத்துக்கு கோஷமா முன்னாடி பார்த்தோம் சந்தசாம் ரிஷபோன்றது பிரம்மத்துக்கு கோஷம். எப்படி ஒரு கத்திக்கு வர போல அந்த பிரம்மத்துக்கு ஓங்காரம் இருக்குன்னு சொன்னோமே, அந்த ஓங்காரத்துக்கு அந்த ஓங்காரம் அத பக ஏ பகவன் அப்படின்னு சம்போதனை பக. தம் கோஷம் அந்த பிரம்மத்துக்கு கோஷமான அந்த உன்னை ஏ பகவன் துவாம் பிரவிஷானி நான் உன்னுள் புகுந்தவனாக ஆவேன். அப்படின்னா நான் உன்னிடத்துல நான் ஐக்கியமாகணும். சமாபக பிரவிஷஸ்வாகா அந்த ஏ பகவானே நீ என்னிடத்தில் உள்ளுரைபவனாக இருப்பாயாக. நான் உன்னிடத்துல போய் சேரணும், நீ என்னிடத்துல போய் சேரணும். இதுக்கு வெதிகாரோ விஷுசந்தின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இது நான் பகவான் அடையணும், பகவான் என்ன அடையணும். இன்னும் உன்னை அடைஞ்சா போறாதோ அப்படின்னா இது அங்க அது இங்கன்னு போனா ஐக்கியம் சேரும். அந்த ஐக்கியத்தை ஞாபகம் சகுனத்திலையும் இந்த மாதிரி சொல்றது உண்டு. அதனாலதான் தந்த்வாபக பிரவிஷானி ஸ்வாகா சமாபக பிரவிஷஸ்வாகா. அந்த பிரம்மமானது அந்த பிரம்மத்துக்கு பிரதீகமான தோஷபூதமான ஓங்காரம் என்னுள் உறைந்திருக்க வேண்டும். மரணானந்தரம் நான் அந்த பிரம்மத்துல அந்த பரமாத்மாவுடைய திருவடியில போய் ஐக்கியமாகுதுன்றது ஒண்ணு. அது வரைக்கும் யாரு காட்டுன்னு இருக்கிறது? அதுக்குள்ள அந்த பகவான் என்னுடைய இதயத்துக்குள்ள புகுந்துக்கணும். பகவான் இதயத்துல தான் இருக்காரு, ஆனா நம்ம அதை தெரிஞ்சுக்கல. இப்ப இந்த ஓங்காரமான பகவானவர் நம்ம இதயத்துக்குள்ள புகுந்துட்டார், நம்முள் புகுந்துட்டார் அப்படின்னா நம்முள் உரைகிறார்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே ஓங்கார தியானத்தோடவே ஓங்கார ஸ்மரணத்தோட ஓங்கார ஜபத்தோடவே இருக்கும்னு அர்த்தம். அதான் இதெல்லாம் சொல்லுவார் வேதமூர்த்தின்னு சொல்லுவார். சில பேர் வேத அத்தியனம் பண்ணவாள வேதமூர்த்தின்னு சொல்லுவார். அவன் அப்படியே அதுபோல மந்திரமூர்த்தின்னு சொல்றது உண்டு. மந்திர ஜபம் பண்ணி 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 அவளை பார்க்கும்போது அவ அப்படியே மந்திர வடிவமாகவே ஆயிட்டா அப்படின்றது. அதுபோல ஓங்காரம் என்னுள் பிரவேசிக்கட்டும். தஸ்மின் சஹஸ்ரசாகே அந்த 1000 கிளைகள் கொண்டதாக அதனுள் சஹஸ்ரசாகே அநேக விதமான இவைகளுள் இந்த ஓங்காரத்தை நான் ஐக்கிய அனுசந்தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றதுனால என்ன பிரயோஜனம்? இங்கதான் நீமிருஜே நிபகாகம் பையும் மிருஜேன்னு சொல்லி அந்த நீர் எடுத்து மிருஜேல போட்டுக்கணும். நிமிருஜே ஏ பக அகம் தொய் நான் உன்னிடத்தில் நிமிருஜே துடைக்கிறேன். என்னுடைய பாபங்கள்லாம் நான் இதனால போக்கடிச்சிருப்பேன். இந்த ஓங்கார தியானம் பண்றதுனால ஓங்காரத்தோட ஐக்கியானுசந்தானம் பண்றதுனால என்னுடைய பாபங்கள் எல்லாமே போகும். யதாப பிரபதாயந்தி திரும்ப அந்த பிரம்மச்சாரி விஷயத்துக்கு வந்துட்டார். எப்படி பிரம்மச்சாரியெல்லாம் நம்மள சேரணும் அப்படின்னா யதா ஆபக பிரபதாயந்தி ஆபக யதா பிரயாந்தி. ஜலம் கீழ் தேசத்தை நோக்கி சரிவான இடத்துக்கு நோக்கி எப்படி ஜலம் யாரும் தள்ளி விடாம தானா போகுதோ அது போல நான் இருக்கேன்றதுனால பிரம்மச்சாரிகள் தேடி இருக்கோம். இப்போ லோகத்துல பார்க்கிறோம், நல்ல உத்தமான ஆச்சாரியர், பெரிய வித்வானா இருக்கார், இனிமையா பழகிறார், கேட்டவாளுக்கெல்லாம் வேண்டியது பொறுமையா சொல்லித்தராருங்க. சிஷியெல்லாம் வாசலே இருக்கார், எனக்கு எது சொல்லி தரீங்களா சொல்லி தரீங்களா கேட்டு லோகத்துல பாக்குறவங்க அதான் கேட்கிறார். எதா ஆப பிரபதாயந்தி எதா மாசா அகர்ஜரம். அகர்ஜரம்ன்றது சம்வத்சரம். எப்படி ஒரு மாசமும் அந்த வருஷத்துக்குள்ள போய் காலமானது குறுகிய காலமானது பெரிய காலத்துக்குள்ள எப்படி ஐக்கியமாகுதோ அது போல பிரம்மச்சாரிகள்லாம் என்னை சேரட்டும். ஏவம் மாம் பிரம்மச்சாரினா அதுபோல் பிரம்மச்சாரிகள் என்னை அடையட்டும். தாதராயத்து சர்வத சுவாயே தாதா சர்வதக எல்லாத்துக்கிலிருந்தும் இந்த பிரம்மச்சாரிகள் என்னை அடைய வேண்டும். ஆனா எனக்கு இந்த ஊர் தான் பிடிக்கும், எங்க சொந்த ஊர்ல எங்க ஜில்லால இருக்கவர்களுக்கு சொல்லி தருவேன் அப்படிலாம் இல்லை. எந்த திக்கில யார் வந்தாலும் அவளுக்கு நான் பாடம் சொல்லித்தர தயாரா இருக்கேன்னா என்ன தயார் பண்றக்கூடியதான சாமர்த்தியத்தை கொடுக்கணும். நான் இப்படிப்பட்டவனாக இருக்கணும், இப்படிப்பட்ட பிரம்மச்சாரிகள் என்ன அடையணும்னா அந்த அளவுக்கு எனக்கு யோக்கியத்தை வேணும்னு பகவான் கிட்ட இதெல்லாம் என்ன ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா இப்படிப்பட்ட சிஷ்யெல்லாம் வந்தாலும் எல்லாரும் சம்ரட்சணம் பண்ணி அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவளை உத்தரணம் பண்ற அளவுக்கு யோக்கியவானாக நான் ஆகணும் அப்படின்றதான் பிரார்த்தனையோட தாற்பயம். நான் அந்த அளவுக்கு ஒரு யோகியமானவனா அது ஒன்றும் தப்பு இல்லையாது. பிரதிவேஷோசி பிரமாபாகி பிரமாபத்தியஸ்த. இது பிரதிவேஷோசி. இந்த ஓங்காரம் பிரதிவேஷம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஓச்சம் அலைஞ்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல போய் நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிறோமோ, அதாவது சொந்த வீட்டுல
சொந்த வீடுன்னு இருந்தா கூட நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அவவா இருந்து இது என்னோட ரூம், இது என்னோட சேர்னு சில பேர் வச்சுருப்பாளோ இல்லையோ, அது போல அந்த எல்லா இந்த சம்சார துக்கத்துல அலைஞ்சு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல போனா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமோ அதுதான் பிரதிவேஷ. நீதான் பிரதிவேஷமா இருக்க. அந்த ஓங்காரம் தான் எல்லா சம்ஸ்தையில கர்மா உபாசனை இவை எல்லாம் பண்ணாலும், லௌகிக கர்மால எவ்வளவு மாட்டினாலும் நம்மளுக்கு இந்த ஓங்கார ஜபம் பண்றதுனால, ஓங்காரத்தை உபாசனை பண்றதுனால ஒரு மனசுக்கு ஒரு விசிராந்தி ஏற்படுது. அதனால பிரதிவேஷோசி பிரபாகி மாம் பிரபாகி, எனக்கு உன்னுடைய தத்துவத்தை பிரகாசனம் செய்வாயாக. மா பிரபத்யஸ்வ, என்னை அடைவாயாக. பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ, அந்த பிரபத்யஸ்வ பிரபாகி அப்படி பிரிச்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் மூலமாச்சு, பாஷையில் முடிச்சிடும். இப்ப இந்த இதுக்கு எஸ்கந்தசான்றதுக்கும் ஆவகந்தி விதன்வானான்றதுக்கும் நம்ம வார்த்தைகள் பார்க்கலாம். இப்ப இதுல கேட்கிறாரு, ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மண யதாதார்ஷகலப்தக்கே பஷ்யத்யாத்மானம் ஆத்மனி. எதுக்காக நம்ம இவைகள்லாம் பண்றோம், எதுக்காக நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணோம்னா பாபம் போகிறதுக்காக. பாபம் எப்படி போகும்? கர்மா பண்றதுனால போகும். பும்சாம் ஞானம் உற்பத்தியதே பாபஸ்ய கர்மண க்ஷயாத் அப்படின்னு சொல்லி இந்த பாஷையை முடிக்கிற. இப்ப நம்ம மேல இது பார்க்கலாம் வார்த்தைகள். 68வது எஸ்கந்தசாம் இது ஞானம் மேதா காமஸ்ய பன்யதே. எஸ்கந்தசாம் எனக்கூடியது மேதா காமனுக்கு பன்யதே கீர்த்தியதே சொல்லப்படுகிறது. ஆவகந்தி இது தத்வத்யாத், அதுபோல ஆவகந்தி இது ஸ்ரீகாமஸ்ய இஹ. ஸ்ரீகாமனுக்கு இந்த ஆவகந்தி என்ற மந்திரம் சொல்லியிருக்கு. எதுக்காக? லிங்கதா. எப்படி தெரிகிறதுனா லிங்கதா, அது அடையாளம் எப்படி இருக்கு. சந்த சப்தாஸ்திரயோ வேதாக, இந்த 3 வேதங்கள்லாம் சந்த சப்தம். சந்தசான்னு சொல்ற மாதிரி அந்த சந்தஸ் 3 வேதங்கள். தற்பிரதான வேதத்தை போய் சந்தஸ் சொல்றது. சந்தஸ்னா இந்த செய்யுள் அமைப்பு தானே அப்படின்னா, வேதத்துல அதிகமா அது இருக்கிறதுனால வேதத்துக்கே சந்தஸ்னு பேரு. ரிஷபோ விஸ்வரூபச்ச, அது ரிஷபம்னா காளை, அது உயர்ந்ததுன்னு அர்த்தம். அதுதான் விஸ்வரூபம். அந்த ஓங்காரம் தான் ரிஷபாக வேதத்தில் பிறந்தது. எல்லா வேதத்தினுடைய சர்வ வியாபகமாகவும் இருக்கு. நம்ம மந்திர பாஷைகளே இதெல்லாம் பார்க்கிறோம். சர்வ வியாப்தி காரண, எல்லா வாக்கும் இந்த ஓங்காரத்தினால வியாபிக்கப்பட்டுள்ளது. அமிர்தேபியோசு வேதேபிய பிரதிபாத பிரஜாபதேஹே, அமிர்தமான வேதத்திலிருந்து பிரஜாபதிக்கு இவை தோன்றியது. ஓங்காரத்தை நித்தியத்வாத் ந அஞ்சசா உற்பத்தி பிச்சதே. நித்தியமான ஓங்காரம் நித்தியம்ன்றதுனால அது உண்டாயிற்றுன்னு சொல்ல முடியாது, அவருக்கு தோன்றியதுன்னு சொல்லலாம். ஓங்கார சர்வ காமேஷ ச இந்திர பரமேஸ்வர. இந்த ஓங்காரம்னு நம்ம யார மனசுல வச்சிருக்கோம்? சர்வ காமேஸ்வர பரமேஸ்வரன், அவரை தான் இந்திரன்னு சொல்றது. மேதையா பிரக்ஞையா மாம்ச ஸ்ருணோது பிரீண யுக்தி. அப்படிப்பட்ட ஓங்காரம் மேதையா, மேதைனா பிரக்ஞா அறிவுனால், மாம் பிரீணயது, ஸ்ருணோதுன்ற வார்த்தைக்கு பிரீணயதுன்னு அர்த்தம் பண்ற. மேதையா பிரக்ஞா மாம்ச ஸ்ருணோது பிரீண யுக்தி. ஸ்ருணோது பிரீணயது இது அமிர்த. இதெல்லாம் அண்மையம் நேரா ஒண்ணுலே இருக்கு, ஒன்றும் பெரிய சமம். ஸ்ருணோதுன்ற வார்த்தைக்கு பிரீணயதுன்னு சமான பதத்தை கொடுக்க. அமிர்தத்வ ஏக ஹேதோஸ்யாம் ஆத்ம ஞானஸ்ய தாரணஹ. அமிர்தத்வ ஹேது, அமிர்தத்வ ஏக ஹேது ஸ்யாம், இந்த அமிர்தம் எனக்கு உண்டாகட்டும், அந்த காரணத்துக்காக ஆத்ம ஞானஸ்ய தாரணஹ, ஆத்ம ஞானத்தை நான் வாங்குபவனாக இருப்பேன். எதுக்காகன்னா நகி ஸ்ரீவிஹீனேன சித்தசுத்தியத்துவம் யாகாதி அனுஷ்டானம் சக்கியதே. ஆனந்தகிரி எழுதுறாங்க, செல்வம் இல்லாததுனால சித்த சுத்திக்காக கர்மா யாகாதி கர்மா பண்ண முடியாது. தத்த ஸ்ரீகாமஸ்ய ஹோமோபி பரம்பரையா பிரம்ம வித்யா உபயோகி. அதனால ஸ்ரீகாமனும் இதெல்லாம் இதை நம்ம பகவான் கிட்ட இது கூட அது கூடன்னு கேட்டாலும் இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆகும்? நம்ம நல்ல கர்மா பண்ணுவோம். நல்ல கர்மா பண்றதுனால நமக்கு பாபம் போகும், புண்ணியம் சேரும், விசிஷ்ட குரு லாபம். அதனால வேதாந்த சிரவணத்துக்கு யோகிதை வரும் அப்படின்னு பரம்பரையா ஞானத்துக்கு உபயோகப்படுறது. அமிர்தத்தை ஏக ஹேதோஸ்யாம், அமிர்தத்துக்கு நான் தகுதியுள்ளவனாக ஆவேன். ஆத்ம ஞானத்தை தாரண, ஆத்ம ஞானத்தை தாங்குபவனாக தாரண சியாம் நான் ஆவேனாக.
விசக்ஷணம் சமே பூயாத். சரீரம் விசக்ஷணம் அப்படின்னா நம்ம பார்த்தோம், சரீரம் இப்ப திருடமாக இருக்க வேண்டும். விசக்ஷணம் விசக்ஷணம், சரீரம் திருடமாக இருக்க வேண்டும். சரீரம் தேவ சர்வதா ஹே தேவ, என்னுடைய சரீரம் எப்போதும் திருடமாக இருக்க வேண்டும். மன பிரஸ்லாதினி மேஸ்யாத், என்னுடைய மனசு எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கட்டும். ஜிஸ்வா மதுரபாஷினி கர்ணாபியாம் செய்வ வேதார்த்தம் பூதி விஸ்ருமயாம்யகம், காதுகளினால் எப்பொழுதும் வேதார்த்தத்தை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பேனாக. பிரம்மணச்ச அசிங்கோஷ, பிரம்மம் எனக்கூடியதான கத்திக்கு அசின் கோஷக, அதுக்கு உரையாக நீ உள்ளாய். தொம் அசேரிவ பராத்மனக, அந்த பரமாத்மாவுக்கு நீ உரை போல அவரை தாங்குபவராக இருக்கிறாய். ஓங்காரத்தை பார்த்து சொல்றது. அபவித்தேஷனா யஸ்மாத் சைவஸ்யந்தி தத்பரம். இது எப்படி தெரியும் அப்படின்னா, ஆசைகள் நீங்கப்பட்டவர். அபவித்தேஷனா முன்னாடியே பார்த்தது இந்த பதத்தை. அபவித்தேஷனா ஆசைகள் நீங்கப்பட்டவர்கள். யஸ்மாது ஸ்வயி தத்பரம் பஷ்யந்தி, எக்காரணத்தினால் அந்த பரமாத்மாவை உன்னுள்ளே பார்க்கிறார்களோ அதனால அபிதான பிரதீக தத்வாரே நசிய உபலப்தியே. இது அபிதான பிரதீகமாக, அபிதானம்னா சொல்லு, அந்த சொல்லக்கூடியதான பிரதீகம் அடையாளம், அபிதான பிரதீகமாக பிரதீக துவாரேன அத்திய உபலப்தி, இந்த பரமாத்மாவை அடைவதற்கு நீ வழியாக உள்ளாய். துவமேவ ஹேதுதான், அதுக்கு நீதான் காரணமா இருக்க. யாசி தஸ்மாத் கோஷஸ்தம் உச்சதே, இந்த ஓங்காரத்தை பிரதீகமாக பிடிச்சிட்டு வாழ்க்கை பரமாத்மா கிரமமாக தெரிய போகிறார். அதனால நீ அதற்கு கோஷம் என்று நான் சொல்கிறேன். லௌகிக பிரஜையா யஸ்மாத் வேதையா அதிகிதஸ்ததः, அதனால் லௌகிக பிரஜையா இந்த லோக விஷய அறிவினால் மேதையா திகிதः ஆச்சாதிதः நோபாசதே பராச்சித்தாக, வெளி விஷயத்திலேயே புத்தியை கொண்டவாள் உன்னை உபாசனை செய்வதில்லை. துவாம் தேவம் அமிர்தப்பிரதம், அமிர்தத்தையே கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருந்தாலும் வெளி விஷயமாக சித்தத்தை செலுத்துபவர்கள் உன்னை உபாசனை செய்வதில்லை. ஏன்? ராகத்வேஷாதிஹேதுப்யஹ, ராகத்வேஷாதி காரணத்தை வச்சிருக்கிறதுனால அவ பண்றதில்லை. ஆனா அபவித்தேஷனாயஸ்மாது ஸ்வயி தத்பரம் பஷ்யந்தி, ஆசைகள் நீங்க பெற்றவர்கள் உன்னிடத்தில் இந்த ஓங்காரத்தில் இந்த பரமாத்மாவை முன்னை பார்க்கிறார்கள். இது சொல்லி ஸ்ருதம் கோபாய மே பிரபு, இப்படி நான் இதுவரைக்கும் கேட்ட இந்த வேத ஞானமானது கோபாய, என்னை விட்டு மறந்து போகாம, நான் அதை மறந்து போகாம இருக்க வேண்டும் அப்படின்னு என்னை காப்பாடுறதோ. ஏன ஸ்ருதேன சம்பன்னஹ துவாமேவ பிரவிஷாமியகம். சரி, அந்த தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னா, நான் ஒன்னு அடைய போறேன். பரமாத்மாவை தெரிஞ்சிருந்ததுனால என்ன பரமாத்மா அடைய போறோம். ஏன ஸ்ருதேன சம்பன்னா, அந்த ஸ்ருதியினால நான் கேட்ட அறிவுனால சம்பன்னக கொண்டவனாக சுவாமியை அகம் பிரவிஷாமி, நான் முன்னையே அடைவேன். பிராபயந்தி, இது வரைக்கும் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டார் வார்த்தைக்காரர். இப்ப ஆவகந்திக்கு சொல்றாரு. பிராபயந்தி ஆவகந்தி விஸ்தார அர்த்தோத்தராக்ரியா. இந்த பிராபயந்தி ஆவகந்தின்றது பிராபயந்தின்னு அர்த்தம், கொண்டு சேர்க்கிறது. விஸ்தாரார்த்தா உத்தராக்ரியா, இவனுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை விஸ்தாரம் செய்கிறது. பூர்வானா உபயம் தேவ சிரம் ஆவகமே ஸ்ரீயம், ஒண்ணு விஸ்தாரமும் செய்யணும், அப்புறம் சிரம் கொண்டு சேர்க்கணும். சிரம் ஆவக மே ஸ்ரீயம் சிரம் ஆவக தேவ உபயம் குர்வானா, அதாவது ஆவகந்தி விஸ்தாரயந்தி. முதல்ல இந்த உபயம்னு ரெண்டு சொல்லியிருக்காரு. என்னென்ன? செல்வத்தை நமக்கு பகவான் கொண்டு வந்து கொடுக்கிறார். கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லை, கேட்டாச்சு கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னு மறந்து போல, நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை விஸ்தாரமும் பண்றார். அதனால ஆவகந்தி அப்புறம் விஸ்தாரயந்தி, இது ரெண்டுத்தையும் செய்யறார். அதனால அவைகளை உபயம் குருவானா தேவ, இவை ரெண்டும் செய்யக்கூடிய தேவ சிரம் ஆவகம் ஏசியம், எனக்கு சீக்கிரமாக நீ கொண்டு வந்து கொடுக்கதான் போறேன், அது விஸ்தாரம் பண்ணதான் போறேன், அது பண்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணதோ. சிரம் ஆவகம் ஏசியம் ததோ வேதார்த்த விஜானாத் அன்னபானானந்ததாயினீம், வேதார்த்த விஜானாத் அனந்தரம் ததः அனந்தரம் வேதார்த்த விஜானாத் அன்னபானாந்ததாயினி, அனந்தமாக அன்னபானங்கள் எப்போதும் எனக்கு வேணும், எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் இருக்கணும், அவ்வளவுதான். இது சாஸ்திரி வேடிக்கையா சொல்றாரு. வேடிக்கையான்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப தாத்பரியவத்தா அவன் சொல்றாரு. பகவான் கிட்ட
பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பிரார்த்தனை இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா சொன்னது ஞாபகம் இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம கையில 110 ரூபாய் இருக்கணும். சாஸ்திரம் எல்லாம் கணக்கு சொல்லுவாரு. ஏன் அந்த மாதிரி இருக்கு? 100 ரூபாய் வேணுன்ற இடத்துல 200 ரூபாய் இருந்ததுன்னா இவன் தண்ட செலவு பண்றோம். 100 ரூபாய் வேணும் இடத்துல சரியா 100 தான் இருந்ததுன்னா கொடுக்கும்போது வந்து மனசுல கிளேஷம் இருக்கும். ஐயோ நமக்கு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. 110 ரூபாய் இருந்ததுன்னா சரி இப்போதைக்கு நம்ம 10 ரூபாய் அவன் கேட்கறான், 100 ரூபாய் கொடுத்துடலாம், அந்த கர்மா பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து எவ்வளவு வேணுமோ அதோட கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்வார். அந்த மாதிரி இருந்ததுன்னா லைஃப் ஸ்மூத்தா போகும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதான் இங்க சொல்லியிருக்கு. ததோ வேதார்த்த விஜானா அன்னபானாந்த தாயினி. அன்னபானாந்த தாயினி. அது வரைக்கும் அன்னம் பானம் அந்தம் அது முடிகிற வரைக்கும் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நமக்கு தேவையான அளவு கொண்டு வந்து கொடுக்கிறார் பகவான். லோமசாம் பசுகள் யுக்தான் பிரத்யேகம் சர்வதா கிட்ட. லோமசாம் பசுகள் இது ஒண்ணு தெரியும். பசுகள் யுக்தான் பிரத்யேகம் சர்வதா. இந்த சர்வதா சர்வதான்னு மூலத்தில் சேர்த்துக்கணும். இது மூலம் பார்த்தாதான் எனக்கு புரியும். லோமசாம் பசுகள் சகஸ்வாகா ஆமாயிட்டு பிரம்மச்சாரிண சுவாகான்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அன்னபானேத்து சர்வதா தத்தோமே ஸ்ரீயமாவகன்னு இருக்கு. அந்த அன்னபானேத்து சர்வதான்றது வந்து லோமசாம் பசுகள் சக எல்லாத்துலயும் வந்து சர்வதா சர்வதான்னு சேர்த்துக்கணும் அப்படின்னு வார்த்தைக்கார சொல்றார். ஒன்னொன்னுத்துல பிரத்யேகம் சர்வதா இதுக்க மந்திராந்தர் ஞாபன அத்தாய சுவாகாரோயம் மிச்சதே. ஒன்னொன்னு மந்திரம்னு ஞாபகம் பண்றதுக்காக சுவாகாரம் சொல்லப்படுகிறது. ததையத்த உத்தரத்ராபி சுவாகா தத் சம்பவார்த்தவே. இங்க மட்டும் இல்ல, இந்த வள்ளியில மேல இன்னும் சில இடங்கள்ல சுவாகா வரப்போகுது. 4வது வள்ளியிலையும் வருது. அதுக்கு இங்க பாஷ்யம் வார்த்திகம் இல்லை. அங்கே நிறைய சுவாகாரங்கள் வருது. எங்கெங்கதான் சுவாகா வருது அதெல்லாம் ஓம்னு தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். தைரியேன மானுஷேனைவ வித்தேன ஆமுத்ரிகைஹிதம் கர்மகர்த்தும் மலம் யஸ்மாத் பிரார்த்ததேன தத்வயம். இங்கதான் சொல்றாரு வார்த்திகார். தெய்வம் வித்தம் மானுஷம் வித்தம்னு வந்து பிரகாரணிகத்துல பிரிச்சு சொல்லியிருக்கு இந்த சத்தான பிராமணத்துல. அந்த தெய்வ வித்தமோ, தெய்வம்னா இந்த பரலோகத்துக்கு வேண்டியதான புண்ணியத்துக்கு தெய்வ வித்தம்னு பேரு. மானுஷ வித்தம் இகலோகத்துக்கு வேண்டியதான புண்ணியத்துக்கு மானுஷ வித்தம். இங்க இருக்கக்கூடியதான சுகபோகாதிகளை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியது என்னவோ அதுக்கு மானுஷ வித்தம் அப்படின்னு பேரு. சைவ சாஸ்திரத்துல வந்து பிரிச்சு சொல்லுவார். பதி புண்ணியம் பசு புண்ணியம்னு சொல்லுவார். அதுதான் இங்க தெய்வேன மனவேதத்துல எப்படி சொல்றது? தெய்வம் வித்தம் மானுஷம் வித்தம். தெய்வேன மானுஷை நைவ வித்தேன ஆமுத்ரிக ஐஹிகம். அமுத்திர அங்க ஐஹிகம்னு இந்த லோகத்துல, மேலோகத்துல இந்த லோகத்துல வேண்டியதெல்லாம் அவைகள்லாம் எப்படி வரும்? கர்மகர்த்தும் அலம் யஸ்மாத். கர்மானால இது ரெண்டுத்தையும் சாதிச்சுக்கலாம். கர்மா பண்றதுனால இந்த லோகத்துக்கு வேண்டியதான செல்வத்தையும் சாதிச்சுக்கலாம், பரலோகத்துக்கு வேண்டியதான சுகாரிகளையும் கர்மானால நம்மளால சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதனால இது ரெண்டுத்தையும் கேட்டுக்கலாம். இந்த லோகத்திலையும் சௌக்கியமா இருக்கணும், மரணானந்தரம் சௌக்கியமா இருக்கணும். அதுதான் ஜந்துனான் நரதம்பும் ததப்பும்சம் சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, மரணானந்தரம் என்னன்றதையும் நம்மளால சம்பாதிச்சுக்க முடியும்ன்றதுனாலதான் மனுஷ ஜென்மா ரொம்ப உயர்ந்ததான ஜென்மா. ஆயாந்து உத்திஷ்யமாம் சர்வ அதீதி ஸ்ரவணார்த்தின. மாம் உத்திஷ்ய ஆயாந்து. பிரம்மச்சாரிகள் வரட்டும். யாரு? சர்வே அதீதி ஸ்ரவணார்த்தின. வேத அத்தியனம் அதீதி ஸ்ரவணார்த்தின. வேதத்தை கேட்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என அர்த்தினக. யாருக்கு ஆசை இருக்கோ அவ எல்லாரும் என்னை நோக்கி வர வேண்டும். பிரகிருஷ்டியர்த்தம் பிரமாயந்து. அவனால பிரகிருஷ்டி, அவெல்லாம் பிரகிருஷ்டமாக இருக்கணும், உயர்ந்தவர்களாக இருக்கணும். பிரமாயந்துன்னு சொல்லு. யத்னதோ பிரம்மச்சாரினக, என்னை தேடி வந்து சேரட்டும். அவெல்லாம் சம்பூய கோட்டிசைவ, கூட்டமாகவும் அதிகமாகவும் வரட்டும். கோட்டிசேன கூட்டமான அர்த்தம். கோட்டிசைவ மாமேவ ஆயாந்து தத்வரா, சீக்கிரமாக வரட்டும். தனேசானி யசஸ்சேதி பூர்வசேத பிரயோஜனம். இப்படிப்பட்ட பிரம்மச்சாரிகள்லாம் வந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஜன சமூகத்துல வந்து நான் ரொம்ப புகழ் உள்ளவனாக இருக்கேன். யாரை பார்த்தாலும் நான் அவர்கிட்ட அத்தியனம் பண்ண, அவர்கிட்ட படிச்சேன், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார், அவர் தான் நீங்க வியாக்கரணம் சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போங்க. அவர் ரொம்ப பெரியவர்னு லோகத்துல எல்லாருக்கும் ஒரு இது வரும். தனேசானி யசஸ்சேதி பூர்வசேத பிரயோஜனம். வஸ்யசோகம் சதாசாச்ச ஸ்ரேயான்ஸ்யாம் குணசோதிக. வசீயசோ வஸ்யசை இது ஈலோகஸ்காந்தசோ பவேத். அகம் வசியத சகாஷாத் வசீயச சகாஷாத். இந்த வசிக்கிறவாளத்து நடுவுல ஸ்ரேயான்ஸ்யாம், நான் உயர்ந்தவனாக இருப்பேன்.
உயர்ந்தவன்னா எப்படி? குணத்தோ அதிக, அவளோட நல்ல குணம் கொண்டவனாக நான் இருப்பேன். இது ஏதோ நம்ம பேர் பணம் புகழ்காக கேட்கிற போல இருக்கே தவிர, இது கேட்கறது எல்லாமே எனக்கு நல்ல குணங்கள் இருக்கணும், நான் நன்னா படிச்சவனா இருக்கணும், எல்லாரோட சிறந்தவனாக, நான் போற்றப்படுபவன்னா ஒழுக்கமானவனாக இருக்கணும். அது எல்லாமே சேர்ந்து வருதுங்க. சகாஷா ஸ்ரீயான் சியாம் குணத்தோதிக வசியசகன்றதுக்கு நான் வசீயசகன்னு அர்த்தம் சொன்னேன். அந்த வார்த்தைக்கு சொல்றேன். வசீயசோ வசியச இது ஈலோபக வ சி எஸ் எஸ் அப்படின்னு அந்த சீக்கு மேல இருக்கக்கூடியதான ஈகாரம் கொடுத்து, அதனால வசியசகன்னு ஆயிடுச்சு. வசீயசோ வசியச இது ஈலோபஸ்டாந்த சோபவே. வேதத்துல ஈகாரம் லோபிச்சு போச்சு. லோபம்னா அங்க காணாம போயிடுது. சரி, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாஷ்யத்தில் சொல்லியிருக்க, இங்க எடுத்து காட்டுறேன். ஈயசுன் வசிதுர் வாசியாது வசிது வசூன்ற இதுக்கு வசூன தனம்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அதை வச்சிருந்து வசுமத் தனத்தை கொண்டவர்கள், பணக்காரர்களுக்குள்ள நான் சிறந்தவனாக இருப்பேன், இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அதான் அதுக்கு என்ன பிரத்தியம்னு போட்டு காட்டுறாரு. ஈயசுன்னு ஒரு பிரத்தியம். ஈயசுன் வசிதுர் வாசியாத் வா வசுமதப்பரக. வசுமான் செல்வத்தை கொண்டவன், வசுமான்னா தனவான் அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள நான் சிறந்தவனாக இருப்பேன். அபீஷ்டோ அதிசயோ யஸ்மா சஜாதி குணோன்னதே. இவர்களோட அதிசய அபீஷ்ட அதிசய, நான் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கேன்னா, இவர்களை விட அதிசயமாக உயர்ந்தவனாக நான் ஆக வேண்டும். சஜாதியாது குணோன்னதையே. அத்தனை 10 பணக்காரா இருக்கா, அதுல இவன் சிறந்தவன்னா எதை வச்சு சொல்றதுன்னா, எல்லாருக்கும் பணம் இருக்கு, ஆனா இவர்கிட்ட குணமும் அதிகமா இருக்கு. அதுதான் இங்க அதிசயம். அப்படிப்பட்டவனாக நான் இருக்க வேண்டும். எல்லாரும் படிச்சிருக்கார், இவரும் படிச்சிருக்கார். அப்ப இவர் அந்த விதத்துல எப்படி சிறந்தவர்னா, இவர் படிச்சது மட்டும் இல்ல, படிச்சது நல்லா எடுத்து சொல்லக்கூடியவரும் கூட, நல்ல குணவானும் அனுஷ்டானமும் பண்ணுவார் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் அப்படி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா அத்தியனம் எல்லாரும் பண்ணிடுறாரு, அதுக்கு மேல போகணும்ன்றது இங்க பிரார்த்தனை. பிரம்மண கோஷபூதம் துவாம் பகவன் பிரவிஷாமியம். துவாம் பிரம்மண கோஷபூதம் துவாம், பிரம்மத்துக்கு கோஷமான உரையான இந்த ஓங்காரனுக்கு முன்னை ஏ பகவன் அகம் பிரவிஷாமி, உன்னை நான் சரண் கூறுவேன், உன்னை நான் அடைந்தவனாக ஆவேன். மாந்த சர்வாத்ம பாவேன பிரபிவேஷ பிரசீதமே. சர்வாத்ம பாவமாக இந்த ஓங்காரம் நம்மளுக்கு உள்ள புகுந்துட்டுனா, ஓங்காரம் தான் சர்வம். அந்த சர்வமாக ஓங்கார வடிவமாக நான் ஆகுவேன் அப்படின்னா எனக்கு சர்வாத்ம பாவம் வந்துருக்குன்னு அர்த்தம். மாந்த சர்வாத்ம பாவேன பிரவிவேஷ, என்னை என்னுள் புகுவாயாக. பிரசீதமே, என்னிடத்தில் பிரீதியை கொண்டிருப்பாயாக. நம்ம பகவான் அடையணும், பகவான் நம்ம இடத்துல பிரீதியை அறிவிச்சிருக்கணும். ஐகாத்மியம் ஆவுயோரஸ்து, உனக்கு எனக்கு நடுவில் ஐகாத்மியம் இருக்கும். இந்த ஓங்காரமே நானே ஓங்காரம். ஐகாத்மியம் ஆவயோரஸ்து வேத ஹேதும் விநாசய. இப்போ நான் வேற, ஓங்காரம் வேற, நான் வேற, பரமாத்மா வேறன்னு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒண்ணு. அந்த வேத ஹேதும் விநாசயம், அந்த காரணத்தை நீ நாசம் செய்வாயாக. அப்படின்னா அஞ்ஞானத்தை போக்கணும். எதுக்காக வேதம் வந்தது? அஞ்ஞானத்தினால வேதம் வந்தது. உதரமந்தரம் குருதே அத்ததஸ்ய பஜம் பவதின்னு மேல 2வது பள்ளியில போய் சொல்ல போறாரு. அது எல்லாமே இங்க பீஜம் போட்டுருக்காரு. அதனால ஐகாத்மியம் ஆவயோரஸ்து வேதஹேதும் விநாசய. அனந்த வேதே தொய்யேவ நிருதே துஷ்கிருதம் ததஹ. வேதம் இல்லாத உன்னிடத்தில் தொய்யேவ துஷ்கிருதம், அதனால எல்லா வேதமும் நீங்கப்பட்ட உன்னிடத்தில் விமிருஜே, எல்லா நிமிருஜே அப்படின்னா நான் துடைத்து அழித்து விடுகிறேன். என்னுடைய துஷ்கிருதம், என்னுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய சகாயத்தினால் நான் பாபங்களை அழித்தவனாக ஆவேன். திருதமாபோ யதாயந்தி நின்னேன மகராலயம். திருதம் வேகமாக, ஆபக ஜலம் யதா எவ்வாறு யந்தி அடைகின்றதோ, நின்னேன மகராலயம் கீழ்நோக்கி, மகராலயம் சமுத்திரம், நதி எப்படி வேகமா சமுத்திரத்தை நோக்கி ஓடுகிறதோ, ததைவ ஆயந்து மாம் சர்வே, அதுபோல எல்லா பிரம்மச்சாரிகளும் சமந்தா பிரம்மச்சாரின. சர்வே அப்படின்னா சமந்தா, அனைத்து பிரம்மச்சாரிகளும் என்னை தேடி வேகமாக வரட்டும். யஸ்மின் அஹானி ஜீயந்தே சோ அப்தோ அஹர்ஜர உச்சதே. எதுல யஸ்மின் அஹானி ஜீயந்தே, அகர்ஸ்னா பகல். பகல்
எதுல வந்து கரைஞ்சு போகுதோ ஜீரியந்தே, ஒவ்வொரு பகலும் ஒரு நாள் ஒண்ணு போச்சுன்னா பொழுது ஒண்ணு போச்சுன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் போக 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 ஒரு நாள் போக போக பார்த்துட்டே வந்தோம்னா ஒரு வருஷம் போயிடுது. அப்தக அகர் ஜர வச்சது, அதான் சம்பத்சரம்னு சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு சம்பத்சரத்துக்கு அகர் ஜரம்னு பேரு. ஆயுர் நஷ்டத்து பச்சதான் பிரதிதினம் யாதிக்ஷயம் யௌவனம் அப்படிங்கிற ஒரு நாள் போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் ஆயுஷ் போயிட்டு சட்டுன்னு பார்த்துட்டே இருந்தா ஒரு வருஷம். உடனே ஒரு கேக்கு வெட்டியாச்சு, ஜன்மால ஒரு இது வெட்டியாச்சு, அவ்வளவுதான். அகர்ஜர உச்சதே அகர்ஜரே யதா மாச, அந்த சம்பத்சரத்துல எப்படி மாசங்கள் யந்தி சம்பத்சராத்மனி, இந்த மாசம் சித்திரை வைகாசி ஆனி ஆடின்னு சொல்லிட்டே இருந்தாரு, அந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. அது போல ஆசன்ன கிரக வல்லி, அது போல பிரம்மச்சாரிகள் என்னை வந்து அடையட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அதாவது வேகமா வந்து சேரட்டும், கணக்கெல்லாம் வந்து சேரட்டும். ஆசன்ன கிரக வல்யாய பிரவிவேஷ இகோச்சதே. இந்த ஆசன்ன கிரகங்கிறது வந்து ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்றோம், இந்த ரிசார்ட்லாம் சொல்றோமே, அதுதான் ஆசன்ன கிரகம்னு பேரு. ஆசன்ன கிரக வல்யாய பிரதிவேஷ, அதுக்கு பிரதிவேஷம்னு பேர். எங்க போய் வந்து நம்ம ரொம்ப சிரமமா இருக்கு, இங்க போனா நம்ம இனிமே கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கலாம்னு எடுத்துருக்கோமோ, அதுக்கு பிரதிவேஷம், அதுதான் ஓங்காரம். பிரதிவேஷ இவ அசித்தம், அந்த பிரதிவேஷம் போல நீ இருக்க. சர்வ துக்க அபநோத கிருது, எல்லா துக்கத்தையும் போக்கக்கூடியவர் நீதான், அதனால நான் உன்னிடத்துல வந்து சேருகிறேன். ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்னு சொல்றாரு, ஹிமாலயன் ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கதை. அது போல நம்ம ஓங்காரத்துல போய் நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பிரதிபிராணி பிரவேஷாத்வா பிரதிவேஷோசி கீர்த்தியசை, இல்ல பிரதிவேஷன்ற இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. ஒவ்வொரு பிராணியும் அங்க போய் யாரா இருந்தாலும் கடைசியில ஓங்காரத்துல இருந்த பரமாத்மாவில தான் போய் லயத்தை அடைகிறோம். அதனால அவருக்கு பிரதிவேஷன்னு பேரு. பரமாத்மாவும் ஓங்காரம் ஒண்ணுதான் அப்படி வச்சு பேசிருக்கோம். அதனால பிரதிவேஷோசி கீர்த்தியசே மாம் பிரத்யத பிரபாகி, அதனால அதக மாம் பிரதி பிரபாகி, என்னிடத்தில் பிரபாகி பிரகடைய, உன்னுடைய பிரகாஷய, உன்னுடைய சுரூபத்தை காட்டுவாயாக. தொம் பிரமாபத்தியஸ்வ காந்தசா, தொம் பிரபத்யமா தொம் பிரபத்யஸ்வமா, என்னை நீ அடைவாயாக, உன்னுடைய சுரூபத்தை காட்டி நீ என்னை அடைவாயாக அப்படின்னு 4வது அனுவாகம் முடிச்சது. இதுக்கு அடுத்தது வந்து 5வது அனுவாகத்துல வியாக்கிருதி உபாசனா. பூர்வஸ்வரிதிவா ஏதாஸ்தோ வியாக்கிருத்திய சாசாமுகஸ்மை ஏதாம் சதுர்த்தி மகாதமஸ்ய பிரவேதேதே மகேதி சொன்னா ஆத்மா அங்கான்யா தேவதா பூரிதிவாயம் லோக பூரிச்சந்தரிஷம் சுவரிக்க சோலோகன்ட்டு வியாக்கிருதி உபாசனா அடுத்த வாரம்.